வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் அன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் அப்படிங்கிறது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆகஸ்ட் 18 மிஸ்டர் ரிவ்யூ மிஸ்டர் எஸ்ஆர்ஹெச் ரிவ்யூ சேனல் ஆரம்பித்து கரெக்டாக இன்னையோடு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வருஷம் ஆகுது. கரெக்டாக தங்கலான் படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆகஸ்ட் 15 போன வருஷம் வந்துருந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு 3 நாள் கழித்து அந்த படத்தை பார்த்துருந்தேன். பார்த்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா சரி நம்ம ஏன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ரிவ்யூ பண்ணக்கூடாது. நம்ம நிறைய படம் பார்க்குறோம்ல, படம் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சேனல் ரிவ்யூ ஆரம்பித்து நமக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசுவோமே அப்படின்ட்டு ஆகஸ்ட் மாதம் 12 இந்த ஐடி க்ரியேட் பண்ணேன். இந்த சேனல் க்ரியேட் பண்ணோம். ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம்லாம் இப்போ வரைக்கும் எந்த விதமான இன்கமும் பார்க்கல. இன்கம்ங்கிறது நமக்கு சுத்தமாக கிடையாது. அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் வச்சிருக்குது. மினிமம் தனக்கு சப்ஸ்கிரைபர் வேணும், ஒரு நேரம் வாட்சிங் டைம் வேணும் அப்படின்னு ஒரு அல்காரிதம் வச்சிருக்குது. நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா 50% அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் வாட்சிங் டைம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா 30% அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதனால் வரைக்கும் எனக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுற என்னோடய வாடிக்கையாளர் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் நம்ம சேனலோட வர வீடியோக்கு வர ரெகுலராக பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் பண்ணக்கூடிய ஒன்று எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் முழுசாக அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் படிக்கக்கூடிய முழு நீள வாட்சிங் டைம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உத்வேகம் அளிக்கும். அதனால் வீடியோ பார்க்குற அனைவருமே முழு வீடியோ பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும். சரி, நம்ம இன்றைக்கி நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் ரோகேஷ் கனகராஜ் அவரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், நாகார்ஜுனா, சௌபின், அமீர் கான், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் பலர் நடித்து இப்போ ஆகஸ்ட் மாதம் 14 வெளிவந்த கூலி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். என்னடா அது படம் வந்து கிட்டத்தட்ட 4 நாளுக்கு மேலே போச்சு. நிறைய சேனல் அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம மிக்சராக பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்லாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, கழிவுலையும் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா 4 நாள் கழிச்சு பேசி நினைக்காதீங்க. பாசிட்டிவாக நம்ம மட்டும் பேச போகிறோம், நெகட்டிவாக நம்ம எப்பவுமே கிடையாது. நெகட்டிவ்ங்கிறது நமக்கு அந்த படத்தில் என்ன பார்த்துட்டு தோணுதோ அதை மட்டும் சொல்ல போகிறோமே தவிர, சில சேனல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தை பார்க்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா முழுசாக படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நமக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் பேச போகிறோம். ஸோ அதனால் படத்தை வந்து பார்த்தா நான் நேற்று தான் பார்த்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தா அந்த படத்தை பற்றி எனக்கு அந்த படத்தை என்ன தோணுச்சுங்கிறத உங்கள்கிட்ட தெரியப்படணும் ஆசைப்பட்டேன். படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டா சிம்பிளான கதை தாங்க. ஒரு துறைமுகத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய கேங், ஹைதராபாத்தில் இருக்க துறைமுகத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய கேங் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதாவது உடல் உறுப்புகள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கடத்துறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு வந்து பார்த்தா தங்கம் கடத்துறாங்க, வேறு கடத்துறாங்க, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பையும் கடத்துறாங்க. அந்த உடல் உறுப்பை கடத்தும் போது வந்து பார்த்துக்கிட்டோன்னா அங்கே ஏகப்பட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரு 22 டெட் பாடிஸ் கிடைக்குது. டெட் பாடிஸ் வந்துடுது. அந்த 22 டெட் பாடிஸை வந்து பார்த்துக்கிட்டோன்னா எப்படி வந்து பார்த்துக்கிட்டோன்னா அழிக்கணும் அப்படிங்கிற போது அங்கே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒரு ரிசர்ச் பண்ணுற சத்யராஜை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மின்சார நாக்காளி வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதாவது மின்சார தகன மேடை அதை கண்டுபிடிக்கிற அப்படி அதன் மூலிமா அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தா அழிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தகன மேடை ரெடி பண்ணும்போது அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்ககிட்ட வாங்கிட்டு பண்ணிடுறாங்க. அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இவரை வந்து பார்த்தா கொலை பண்ணிடுறாங்க, சத்யராஜை கொலை பண்ணிடுறாங்க. தன்னோட நண்பனுக்கு யார் சாவு, தன்னோட நண்பனோட சாவுக்கு யார் காரணம், தன்னோட நண்பனை ஏன் கொன்னாங்க, தன்னோட நண்பனை வந்து பார்த்தீங்கன்னா கொள்றதுக்கான ரீசன் என்ன, தன்னோட நண்பனை கொன்னவங்கள பழிவாங்க வர ஒரு கூலியாக வர ரஜினிகாந்த் சார் இதை வந்து பார்த்தா அவங்கள பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் முழுக்க ரஜினிகாந்த் சாரை மட்டும் தான் சொல்லணும். மனுஷனுக்கு 74 வயசு ஆகுதுங்க. 74 வயசுலேயும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஸ்டைலாக யங்காக லுக்காக அந்த ஒரு இதோட நடக்கலாம் பார்த்துக்கிட்டோன்னா ரஜினிகாந்த் சாருக்கு மட்டுமே தான் உண்டு. அதுவும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த சிக்கிட்டு படத்தில் சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா பார்த்துக்கிட்டே ஒரு டான்ஸாக ஆடுவோம் அப்படி, அதெல்லாம் வேறு லெவலு. அதே மாதிரி அவரோட ஏஜில் நம்மளால் நிற்போமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டம்தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இந்த அவரோட நடிப்பு வந்து பார்த்தா அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சத்யராஜ் அவரோட பொண்ணாக வராங்க. அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆடியோ லான்ச்சே சொல்லியிருக்காரு சத்யராஜ் நம்ம ரஜினிகாந்த் சார். ஸ்ருதிஹாசனோட நடிப்பை வந்து பார்த்துக்கிட்டோன்னா பாராட்டி கமலே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார், நான் உலக நாயனோட பொண்ணு தாண்டா அப்படின்னு கமலஹாசன் சொல்லுவார் அப்படின்னு சொன்னதுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 1/4 மணி நேரம் வந்தாலும் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக பண்ணியிருக்கா. அப்படி எல்லாத்துக்கும் மேலே மெயின் வில்லனாக காட்டுற
நம்ம நாகார்ஜுனா வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ராட்சசன் படத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ரட்சசனா அந்த படத்துலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரச்சகன் அந்த படத்துலேயே பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்தில் எப்படி இருக்காரோ மனுஷன் அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கா. அந்த மனுஷனுக்கு வந்து பார்த்துக்கிட்டா 55 வயசு ஆகி போச்சு. இன்னமும் அதே மாதிரி எங்காவே அந்த லுக்கை வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தா எங்காவே சூப்பராகவே இருக்காங்க. அவரோட நடிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம கேரளா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்தா நம்ம சோபின் அவர் தான் வந்து பார்த்தா மெயின் வில்லனாக நடிச்சிருக்கணும். அவர் தான் மெயின் வில்லன் மாதிரி தெரியுது நமக்கு. ஏன்னா பகத்பாசிலுக்காண்டி ஒதுக்கப்பட்ட கேரக்டரு பகத்பாசில் நடிக்காதனால சோபியை நடிக்க வச்சுருக்காங்க. அவருக்கு கொடுத்த கேரக்டரை மனுஷன் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்கா. அப்படி அவர் சிரிக்கிற இதாகட்டும், அவர் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவர் கொடுக்குற ரியாக்ஷன் ஆகட்டும், அவர் மிரட்டிக்கார் நடிப்பில் கேரளாவிலேருந்து நமக்கு வந்து பார்த்தா இன்னொரு சிகப்புறது மிகச்சிறந்த வில்லன் நடிகர் கிடச்சிருக்காருன்னா அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தா ஒரு நடிப்பு வந்து பார்த்தா அற்புதமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, வேறு லெவலு. எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு பாட்டு வருது, நம்ம மோனிகா சாங்கு. அந்த மோனிகா சாங் வந்து பார்த்தா படத்தை பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க. பேஸ் பண்ண விதமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உபேந்திரா நடிச்சிருக்காரு சார். உபேந்திரா சார் வந்து பார்த்தா நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அவரோட எப்பேற்பட்ட இயக்குனர், எப்பேற்பட்ட மனுஷன். அவர் வந்து பார்த்துக்கிட்டா சும்மா வந்து பார்த்தா ஒரு அடியால் மாதிரி காட்டிட்டு போனது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்தா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. கடைசியில் நம்ம அமீர் கான் அவர் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் இந்த கேரக்டரால் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டா தாராங்கர் கேரக்டர் நடிச்சிருக்கா. அப்படி இந்த கேரக்டரில் இப்படி தான் பண்ணணும், வேறு வழியில் அப்படிங்கும்போது இப்படி தான் பண்ண முடியுங்கிறதுனால பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடியும் பார்த்துக்கிட்டா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த படத்தோட ரஜினிகாந்த் சார் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இசையமைப்பாளர் அனிருத்தோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளப்பரியானது. அனிருத்லேன்னா ஜெயலலிதா படமாகட்டும், இந்த படமாகட்டும், இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்களாகட்டும், ரஜினி சாரோட படமாகட்டும், அனிருத்லேன்னா அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய ஹிட் அடிக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, மில்லியனர் கொஸ்டின். ஏன்னா அனிருத் வந்து பார்த்துக்கிட்டா தலைவர் படத்துக்குனாவே வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மிகப்பெரிய இது கொடுப்பா. அப்படி இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா அவர் இல்லைன்னா அந்த படமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசையில் மேட்ரிக்கா. அப்படி ரஜினிகாந்த் சார் ஆகட்டும், உபேந்திராவாகட்டும், நம்ம சோபின் ஆகட்டும், அமீர் கான் ஆகட்டும், நாகார்ஜுனா ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. தனித்தனியாக பிஜிஎம் கொடுத்துருக்காரு. அந்த பிஜிஎமோட தேட்டரில் போய் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் படத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. ஏன்னா லாஜிக் மிஸ்டேக்குங்கிறது ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. 1-2 இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10க்கு மேல் எனக்கே தோணுது. மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய ஒரு டானு, மிகப்பெரிய ஒரு வில்லிங்கிறீங்க. அவன் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு 22 பாடியை வந்து பார்த்துக்கிட்டனா கொள்றதுக்கு அவனுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா எதுக்கு வந்து பார்த்தா மின்சார தகனமே வச்சாடணும். கடலில் இருக்கியான், என் கைத்தை கட்டி கல்லில் கட்டி கடலில் இழக்க முடியாதா? அது மிகப்பெரிய மிஸ்டேக்காக தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சத்யராஜ் வந்து பார்த்தோன்னா சயின்டிஸ்ட்டுங்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, எது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லலை. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு மேன்ஷனுக்கு பவர் ஹவுஸுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் சாருக்கு ஊருக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லலை. அதே மாதிரி ரஜினிகாந்த் சாரோட 3 பொண்ணுங்களை நம்ம சத்யராஜோட 3 பொண்ணுங்களை இந்த பொண்ணு தான் வந்து பார்த்தா ஒரு பொண்ணுன்னு ஏன் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கூடியாக இருக்குது. நம்ம உபேந்திராவை யூஸ் பண்ண விதம் வந்து பார்த்தா சரியாகவே இல்லை. பவர் ஹவுஸ்லேயே அவரோட மேன்ஷன்லேயே பார்த்துக்கிட்டா 19 கோடி வச்சுருக்கா. அப்படி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எதுக்கு ரஜினிகாந்த் சார் உபேந்திரா சார் போகணும்? அங்கேயே வந்து பார்த்துக்கிட்டா இருக்கிற ரவுடி ஓட்டானுப்பா போதுமே, எதுக்கு வந்து பார்த்தா ஒரு அள்ளின்னு சொல்லி மாலை அனுப்பணும்? அதே மாதிரி ரைட்டிங்கில் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம லோகேஷ் கனகராஜோட சரக்கு தீர்ந்து போச்சாங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தில் வந்து பார்த்தா ரைட்டிங் மிஸ்டேக் நிறையா இருக்குது. நமக்கு அமீர் கானுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டருங்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு மனுஷன் ரஜினிகாண்டி அங்கேருந்து வந்திருக்கா. அப்படி ஒரு ஸ்கிரிப்டை ஓகே பண்ணுறதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிற மனுஷன் ஹிந்தியில் இன்றைக்கி வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷனாக வச்சுருக்க ஒரே மனுஷன் 2200 கோடி தங்கல் படத்துக்கு வச்சுருக்க ஒரு மனுஷனை கொண்டாந்து ஜோக் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் சார். ஏன்னா அமீர் கானோட கேரக்டர் எப்படிங்க, அமீர் கான் எப்படிப்பட்ட மனுஷன், அவருக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுப்பாருன்னு பார்த்தா ஒரு கூட வந்து பார்த்தா கணேஷ் ஃபீல்டுக்கு வந்துருக்கு. அப்படி அந்தளவுக்கு தான் இருக்குது. அமீர் கான் வந்து பார்த்தா அந்தளவுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அமீர் கான் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுற விதம் ரோலக்ஸ் மாதிரி வரணும்னு நினச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரோலக்ஸாக வரல, வெறும் லக்ஸ் சோப்பு மாதிரி தான் வந்திருக்கு. அப்படி அவர் லக்ஸ் சோப்புக்கு வாங்க அவரை கொண்டாந்தீங்க, நம்மளுக்கிறதுக்காக அவரை கொண்டாந்தீங்க. எனக்கு என்னமோ அது சரியாக படலைங்க. பேன் இந்தியா பழக்கிறேன்ட்டு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பாலிவுட் ஆக்டர்ஸ், ஒட்டுமொத்த சினிமா நடிகர்களுமே வந்து பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறி ஆக்கலாம். ஸோ அதான் உண்மை. கெஸ்ட் ரோலுக்கு வாங்க, கெஸ்ட் ரோலுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி 4 படத்துக்கு கெஸ்ட் ரோல் அடிச்சாங்கன்னா படத்துக்கு 20 கோடினாவே அதுவும் 100 கோடிக்கு போச்சுல. 10 நிமிஷம் வரதுக்கு 20 கோடிங்க. இதுக்குமே என்னங்க வேணும் உங்களுக்கு? ஒரு படம் முழுக்க 2 மாதம் 3 மாதம் டைம் ஒதுக்கி 150 கோடி 200 கோடி சம்பாதிக்கிறதுக்கு
4 படத்தை கெஸ்ட்டோட வந்தாவே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இல்லை, 100 கோடி வந்தது இல்லை, பிச்சு வச்சு போயிடுவாங்கள்ல. இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா படம் எடுக்கிறது சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்குதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. மற்றபடி இந்த படத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் ரஜினிகாந்த் சாரோட ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரஜினிகாந்த் சாருக்கு வந்து பார்த்தா பார்த்து எடுத்துருக்கா. அப்படி ரஜினிகாந்த் சார் எப்படி காட்டினா மாசாக இருக்கும், எப்படி காட்டினா சூப்பராக இருக்கும்ட்டு பார்த்து எடுத்து வச்சு தான் பார்த்தா கண்டிப்பாக அவரை பாராட்டலாம். பட் ஆனால் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கனால இந்த படத்தை நம்மளை ஏற்றுக்க முடியல. அதான் வந்து பார்த்தா மனசு கொஞ்சம் நடுலாகுது. ஆனாலும் படம் வந்து பார்த்துக்கின்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 360 கோடி பக்கம் சம்பாதிச்சிருக்குதுன்ட்டு சொல்லப்படுது. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத தயாரிப்பு நிறுவனம் தான் சொல்லணும். உண்மையாக இருந்தால் சந்தோஷம்தான். அதே மாதிரி இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அப்படிங்கிறது ப்ரீ பிஸ்னஸ் தியேட்டர் கலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கண்டிப்பாக வரும். ஆனால் தியேட்டர் கலெக்ஷனை மட்டுமே வச்சு 1000 கோடி வருமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. 550 to 600 ஜெயிலே கலெக்ஷனே தாண்டது வந்து பார்த்துக்கிட்டா ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். பட் தாண்டுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் பழைய மற்றும் புதிய படங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக ரிவ்யூ செய்யப்படும். அதுக்கு நீங்கள் ஒன்று நம்ம ரிவ்யூ படிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய முழு வீடியோ வாட்சிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தை அளிக்கும். அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படம் டாபிக்லையோ கண்டிப்பாக மீட் பண்ண. அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.